சொல்லி இளவரசன், இளவரசி 2 பேத்து கையிலயும் ஒரு காயத்த உருவாக்கி 2 பேத்து கையையும் ஒண்ணா சேர்த்து விடுறாங்க. அதுக்கப்புறம் இளவரசிய தூக்கிட்டு போறேன்னு சொல்லி, அங்க இருக்க ஒரு பிரிட்ஜுக்கு பக்கத்துல இருக்க பள்ளத்தாக்குல அந்த இளவரசிய தூக்கி போட்டுர்றாங்க. அங்க பார்த்த பின்னாடி தான் தெரியுது, பெரிய டிராகன் இளவரசிய தாக்குறதுக்கு ரெடியா இருக்கு. தீய கக்குது. அங்கன்னு தப்பிச்சு இளவரசி வர்றாங்க. உடம்புல பயங்கரமா காயம் ஏற்பட்டிருக்கு. எப்படியோ அங்க இங்கேன்னு குகையில தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. இவங்கள மாதிரி ஏகப்பட்ட ஆட்கள் அங்க இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. யாருமே பழக்கல. ஒரே ஒரு வெரோனிகா அப்படிங்கிற பெண் மட்டும் ரூட்ட போட்டு மலை உச்சியில போய் தப்பிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணி போறாங்க. போற வழியில பிரைட் ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய நைட் கிராலர்ஸ பாக்குறாங்க. அதை எல்லாத்தையும் கொஞ்சோண்டு அவங்க துணியில கிழிச்சு எடுத்து போட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் தெரிய வருது, அந்த நைட் கிராலர்ஸ் எல்லாமே காயத்தை குணப்படுத்துறதுங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு மலை உயரத்துக்கு கிறிஸ்டல் இருக்கு. அது மேல ஏறி போன பின்னாடிதான் தெரியுது, அது வழி இல்ல, இதுக்கு மேல எங்கேயுமே போக முடியாது அப்படிங்கிறது. தாக்க வருது டிராகன். அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. அதுக்குள்ள இளவரசி தப்பிச்சுட்டா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோடனே இளவரசியோட தங்கச்சிய சக்கரவர்த்தி மகனுக்கு திருமணம் செய்து மறுபடியும் இளவரசியோட தங்கச்சியும் தூக்கி அந்த பள்ளத்தாக்குல போட்டுறாங்க. டிராகன் தூக்கிட்டு வந்து வச்சுக்குது இளவரசியோட தங்கச்சிய. தான் தங்கச்சியை காப்பாத்தணும்னு இளவரசி வர்றாங்க. இளவரசிக்கு அப்பதான் தெரிய வருது, இந்த டிராகன் கிட்ட சக்கரவர்த்தியோட குழந்தைன்னு இளவரசிய சொல்லிதான் மழை எழுந்து தூக்கி போட்டிருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் டிராகனுக்கும் இளவரசிக்கும் சண்டை வருது. ஒரு கட்டத்துல டிராகனை முடிச்சு கட்டிடுறாங்க. இளவரசி உயிருக்கு போராடிட்டு இருக்கிறப்போ நைட் கிராலர்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து இளவரசி அந்த டிராகனுக்கு போடுறாங்க. டிராகனுக்கு காயம் எல்லாம் குணமாகுது. ஆக்சுவலா டிராகனோட 3 குழந்தைகளை சக்கரவர்த்தி கொன்னுட்டாரு. அதனால உன்னோட குழந்தைகளை நீ கொடுத்தாதான் நான் ஒத்துக்குவேன், அவங்களை கொடுமைப்படுத்தி கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னனால சக்கரவர்த்தி தன்னோட மகனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க நாட்டோட இளவரசிகளை திருமணம் செய்து அந்த மருமகள்களை பள்ளத்தாக்குல போட்டுருவாங்க. டிராகனும் கொன்றும். இதுதான் இத்தனை வருஷமா நடந்துட்டு இருந்திருக்கு. இப்போ நம்ம இளவரசி மூலமா அந்த டிராகன் தெரிஞ்சுக்கிச்சு. இளவரசியும் டிராகனும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த சக்கரவர்த்தி அவங்க மகன் மனைவி 3 பேத்தையும் கொண்டுட்டு நம்ம இளவரசிய அந்த நாட்டுக்கு மகாராணியா ஆக்குது. இளவரசியோட சொந்த நாட்டுக்கும் தேவையான உணவுகள் எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ இளவரசி, டிராகன், அவங்க தங்கச்சி எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க.